எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துட்ட ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20, லெங்க்த்து பார்த்திங்கன்னா 52, ஒரு 1040 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் நம்ம பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 24 ஃபீட் ரோடில் இருக்குதுங்க. தார் ரோடு தான். அதே போல் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரோடில் இருந்து நல்லா ஒரு ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸு படிக்கட் போட்டு மேலே ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 4-5 முறை நம்ம வீடு இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் தாங்க இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் அவங்க ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்துடும். அப்போல் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் உண்டான ஏரியாவில் ஸ்லோப் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லென்த்தான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 சீட்டர் நீங்கள் சால்ட் பண்ணலாம், 7 சீட்டரு நீங்கள் பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு லென்த் இருக்குதுங்க கார் பார்க்கிங்க்கு. கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க. அண்டர் த ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டேப்பும், செகண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் படிக்கட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. மெயின் 60 டோரோட டிசைனுங்க. ஒரு டீசென்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. டோரோட டிசைன் பாருங்கள், ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. கார் பார்க்கிங்லேருந்தே உங்களுக்கு சைடில் ஒரு விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 20க்கு 52 ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். டிவிக்கு உண்டான யூனிட்டு, இது ஓடிஎஸ்லேயே உங்களுக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓடிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ்க்கு உண்டான சிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே கிரில் போட்டிருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டிருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் பெயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு சைடில் ஒரு கோல்டன் கலரில் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் க்ளோஸில் காமிச்சா உங்களுக்கு அந்த டிசைன் தெரியும். பாருங்கள், ஹால்லேயே உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ண மாதிரி பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆள், லெஃப்ட் சைடில் ஒரு ஆள் நிற்கலாம். 2 பேர் நிற்கலாம். உள்ள ஸ்லாப்ஸ் போட்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தியான ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தாக இருக்குது. வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் உங்களுக்கு வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் மட்டும் இந்த டிசைன் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வாலில் இந்த டிசைனையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிச்சன் பாருங்கள், நல்லா கொஞ்சம் அகலமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 1040 ஸ்கொயர் ஃபீட்டில் மேக்ஸிமம் காம்பேக்டாக கொடுப்பாங்க. இவங்களது கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே தெரியுதுங்க, ஸ்கொயர் ஷேப்பில்.
ஸ்லாப்ஸுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 5 ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸ் 2 சைட்லையும் போட்டிருக்காங்க. கிச்சன் டோருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை இங்கேயும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூமில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் கிடையாது. ஆல்ரெடி காமனாக இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, இந்தியன்ஸ் ரெஸ்ட் ரூம், அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காம்பேக்டான ரூமுங்க செகண்ட் பெட்ரூம். அதுலேயும் வாலில் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு தென்னை மரம் இருக்கிற மாதிரி, நிலா இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் ஸ்லாப்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணுச்சுன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். மேலும் சென்னை ரோட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஹவுஸ் வேணும், அதாவது ஒரு 33 லட்சத்தில் ஒரு ஹவுஸ் வேணுன்றவங்களுக்கு ஒரு சின்ன ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். Thank you.